ட்ரெஸ்ஸிங் டேபிள் எதிர்க்க புருஷன் ஆகாஷ் காக்கா ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட அவருடைய மனைவி மாலினி குருவி பறந்து வந்தது. என்னங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம்னா எவ்வளோ நேரம் மாலினி? ஒரு 10 நிமிஷமா, இல்லை 15 நிமிஷமா, இல்லை அரை மணி நேரமா? ஏதோ ஒரு டைம் சொன்னால் நல்லா இருக்கும்ல. வெறும் 10 நிமிஷம் போதுங்க. அப்படின்னா என்னென்னு சொல்லு மாலினி, உனக்காக நான் 10 நிமிஷம் காத்திருப்பேன். நான் என்னுடைய அம்மாவான ராதாபுராவை போய் பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேங்க. அட, ராதாபுரம் ஒன்றும் உன்னோட சொந்த தாய் கிடையாது, அவங்க ஒன்று வெறும் வளர்த்தாங்க, அதனால வளர்ப்பு தாய் தானே. நாங்க அந்த விஷயத்தை எப்பயோ மறந்துட்டோங்க. அவங்க பேருக்கு தான் எங்களுடைய வளர்த்த தாய், ஆனா சொந்த தாயை விட அதிக அன்பு காட்டினாங்க எங்க மேல. அதனால ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். சரி, போய் பார்த்துட்டு வா. இதுதான் ஃபைனல் வாட்டி. நான் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ மாலினி. திரும்பி நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறது அவங்க இறந்து போன மட்டும்தான். அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோ மாலினி. போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வா. இப்போ நீங்க கூட எங்க துணைக்கு வந்தா நல்லா இருக்கும். எனக்கு ஆஃபீஸில் வேற நிறைய வேலை இருக்கு மாலினி, நீயே போய் பார்த்துட்டு வந்துரு. சரிங்க. அந்த விதமா சொல்லிட்டு அந்த மாலினி குருவி அந்த வீட்டுல இருந்து கிளம்பி போவா. அப்படி அந்த மாலினி குருவி தன்னுடைய வீட்டை நோக்கி முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கும்போது அதோட வழியில மங்கா கொக்கு தென்பட்டது. ஏண்டி மாலினி, உன்னுடைய அம்மா பார்க்க வரீங்க? ஆமாடி, அம்மாவை பார்க்க தான் நான் கிளம்பி போறேன். சரிடி, நீ முதல்ல கிளம்பு. உனக்காக உங்கள் அம்மா ரொம்பவே காத்துட்டு இருக்காங்க. நான் இருட்டினக்கு அப்புறம் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி திரும்பி பேசணும்னு சொன்னல என்னாண்ட. ஆமாடி திருட்டு மங்கா, மறந்து போகாத. இருட்டினக்கு அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயத்த நான் உன் கூட பேச வேண்டியது இருக்கு. அம்மா பத்தி எல்லாம் சில விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்கு, மற்றும் சில நிர்ணயங்களை எடுக்க வேண்டியது இருக்கு. அதான் அம்மாக்காகன்னு சொல்லிட்டல, கண்டிப்பா நான் உன்னை சந்திக்கிறேன் இருட்டினக்கு அப்புறம். இப்போ போய் நீ அம்மாண்ட பேசிக்கிட்டு இரு, சரியா? அந்த விதமா சொல்லிட்டு அந்த மங்கா கொக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடும். பெட் மேல தூங்கிக்கிட்டு சோகமா கண்ணுல இருந்து தண்ணி சொத்த அழுதிட்டு இருக்கிற ராதாபுரம் ஆண்ட வளர்ப்பு மகளான மாலினி குருவி பறந்து வருவா. அம்மா நல்லா இருக்கீங்களா? நான் எப்படி இருந்தா என்னம்மா, நீயும் மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம பசங்களை கொண்டு வரலையா நீங்க? உன்னுடைய மருமக என்னையும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருமா. ஆனா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. நான் உன்னை எப்படியாச்சும் பார்க்கணும்னு நான்டா வந்தேம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. என்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொன்னல, அதனால சில நாட்கள் இருப்பியா? இல்லைன்னா திரும்பி உடனடியாக நீ கிளம்பி போயிடுவியா? கொஞ்ச நாள் நான் கண்டிப்பா இருப்பேம்மா. அந்த சில நாட்கள் தங்கறதுக்கு மாப்பிள்ள ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டாரு. அதனால தான் உங்களாண்ட வந்தேன். நான் எது பண்ணாலும் இந்த வாரத்துக்குள்ள உங்களுக்காக எல்லாமே பண்ணி ஆகணும். கண்டிப்பா எல்லாமே பண்ணுவேன். அப்படி என்னத்த ஒரு வாரத்துக்குள்ள எனக்காக பண்ண போற கண்ணா? அதான் நீயே பார்க்க போற இல்ல மம்மி. அப்புறம் நான் எல்லாம் எதுக்கு இது சொல்லி? அப்படி தாய் மற்றும் மகள் பேசிட்டு இருக்கும்போது சாயந்திரமாச்சு. மங்கா கொக்கு குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. அம்மா, மங்கா கொக்கு வந்திருக்கான். நான் கொஞ்ச நேரம் வெளியில பேசி அவளை அனுப்பி வச்சுட்டு வரேன். சரிம்மா. அப்படி தாய்க்குருவி ஒட்டுக்குறதுனால அந்த மங்கா கொக்கு மற்றும் அந்த குருவி அந்த வீட்டை விட்டு பக்கத்துல இருக்கிற மரத்தின் கிளை மேல வருவாங்க. என்னடி மாலினி, என்கிட்ட முக்கியமான விஷயத்த அம்மா பத்தி பேசணும்னு சொன்னேன். ஆமாடி மங்கா கொக்கு, அதான் அம்மாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். இனிமேல் என்னால அடிக்கடிக்கு இங்க வர முடியாது. அப்படி அம்மாவுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கேன், அம்மாக்காக வந்த அப்பா அவங்க 2 பேரும் துணையா இருப்பாங்க. உன்னோட யோசனை ரொம்ப அருமையா இருக்கு. இது அனைத்தும் நீ தாண்டி செயல்படுத்தணும் மங்கா கொக்கு. உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா சொல்லு. எனக்கு எல்லா விதத்திலயும் அவரை பிடிக்கணும். எங்க அம்மாவுக்கு கரெக்டா செட் ஆகணும். அப்பதான் அம்மா கல்யாணம் பண்ணுவேன். கண்டிப்பா மாலினி, எனக்கு தெரிஞ்ச கோபி கிளி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவரை கால் பண்ணி கூப்பிடுறேன். அவரை நீ பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா இந்த கல்யாணத்தை பத்தி பேசலாம். அப்புறம் ஏன் தாமதம் பண்ற மங்கா கொக்கு? சீக்கிரமா அவரை கூப்பிட்டு வரவை. நான் போய் அம்மா ஆண்ட இந்த விஷயத்த பேசுறேன். சரிடி மாலினி. அப்படி சொன்ன உடனே அந்த மாலினி குருவி அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய தாயாண்ட வந்தது. என்னம்மா, மங்கா கொக்காண்ட எல்லாத்தையும் பேசிட்டியா? அம்மா, நான் இப்போ உன்கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேம்மா. எனக்காக துணை தேடி கொண்டு வராத விஷயத்தை பத்தி தானேம்மா கண்ணு? அப்படி ராதாபுரம் சொன்ன உடனே அதை கேட்டு மாலினி குருவி ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்த்து, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியுமா? எனக்கு மகனாக இருக்கிற என்னுடைய மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி தன்னுடைய சூழ்நிலை சொல்லிட்டு உன்னை அடிக்கடிக்கு அனுப்ப முடியாதுன்னு காரணத்தையும் தெரிவிச்சு, அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு துணையா இன்னொருத்தர் இருப்பாருங்கன்னு சொல்லி இந்த முழு விஷயத்தையும் ஒரு மாப்பிள்ளையா நான் உங்ககிட்ட சொல்ல, ஒரு மகனா உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் யோசிக்க பாருங்கன்னு என்னாண்ட சொன்னாரு. அதனால நீ என்ன யோசிச்சம்மா? மாப்பிள்ளை சொன்னது சரின்னு தோணுச்சு மாலினி. கஷ்ட காலத்துல இருக்கும்போது மகளை எந்த ஒரு உறவினரும் வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க.
அதுவே துணைக்குன்னு ஒரு ஆள் இருந்தா நம்மள நல்லபடியா பார்த்துப்பாரு. எந்த ஒரு உதவிக்காகவும் ஏங்க தேவையில்லை. அம்மா அப்படின்னா நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தானே? ஆமாம்மா, நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன்டா கண்ணு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மங்கா கொக்கு கோபி கிளி அழிச்சுக்கிட்டு அவங்களாண்ட பறந்து வந்தது. ராதாபுரம் மற்றும் கோபி கிளி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அவங்க பேசிப்பாங்க. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போனதுனால அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க 2 பேரும் கை வணங்கி கும்பிடுவாங்க. சூடான வெப்பத்தின் காரணமாக காட்டுல இருக்கிற மரங்கள் எல்லாமே சில இடத்துல காஞ்சி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் ஒரு மாங்காய் மரம் பச்சை பசைகள் கொண்ட இலைகளோட பழுத்த மாம்பழத்தோட சந்தோஷமா இருந்தது. என்னை தட்டெடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட அந்த குருவியோட ருணத்தை தீர்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அந்த விதமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அசுர என்ற கழுகு தன்னுடைய நண்பர்களான ராவன் மற்றும் தரனோட சேர்ந்து கையில கோடாலை எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்தது. அவங்கள பார்த்த உடனே அந்த மாம்பழ மரம் பயந்து போயிடுச்சு. அதனால எதுவும் பேசாம சோகத்தோட அமைதியா நின்னுக்கிட்டு அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுது. டேய், எனக்கு தெரிஞ்சு இந்த பெரிய காட்டுக்குள்ள இப்படி பழுத்த மாம்பழத்தோட இருக்கிற மரம் எங்கேயும் இருக்காது. நம்ம எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது, தென்படாது. ஆமாடா, இந்த பச்சை பசையில மாங்காய் மரத்தை பார்த்தா எனக்கும் அப்படித்தான் தோணுது. அப்புறம் எதுக்கு யோசிக்கிறது, நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த மரத்தை வெட்டி கண்ணந்தொண்டமாக போட்டுட்டு இதில் இருக்கிற பழங்கள் மற்றும் இலைகளை எடுத்துக்கிட்டு அவை அனைத்தும் நமக்கு தேவைப்படுற மாதிரி வெளியில் மார்க்கெட்டில் விற்று நல்லா காசு பார்க்கலாம். அதன் பிறகு வந்த காசில் நமக்கு தேவையான அளவுக்கு இறைச்சி வாங்கி நல்லா சாப்பிட்லாம். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அந்த விதமா மாம்பழ மரம் சொன்ன உடனே அந்த 3 கழுகுகளும் ரொம்பவே ஆச்சரியத்தோட அந்த மாம்பழ மரத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாம்பழ மரம், வேணா, என்ன தயவு செஞ்சு வெட்டாதீங்க. மற்றும் என்னோட இலைகளையும் பழங்களையும் மார்க்கெட்ல விற்காதீங்க. அந்த விதமா அந்த மாம்பழ மரம் அவங்களை கெஞ்சிட்டு இருக்கும்போது இதே நேரத்துல ஆச்சரியத்துல இருந்த அந்த 3 கழுகுகளும் வெளியில வந்து ரொம்ப சத்தமா நக்களோட சிரிச்சுக்கிட்டு அந்த மரத்தை சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. நீ வேணான்னு எங்களை கெஞ்சி கேட்டா நாங்க எப்படி உன்னை விட்டுருவோன்னு நினைச்ச மாம்பழ மரமே. உன்னை கண்டந்துண்டமாக வெட்டி நாங்கள் சந்தோஷப்படணும்ல, அதை நாங்கள் கொண்டாடி ஆகணும்ல. வேணாண்ணா, நான் கண்டந்தண்டமா விட்டாம முழுசா விட்டுருங்கன்னு நான் சொல்ல வரல. நான் காஞ்சி போற நேரத்துல நான் தத்தெடுத்து எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊத்தாம நான் நல்லா வளர்றதுக்கு காட்டு முழுக்க சுத்தி உரங்களை கொண்டு வந்து எனக்கு கொடுத்த குருவியோட ருணத்தை தீக்கிற வரைக்கும் என்னை வெட்டாம தயவு செஞ்சு விட்டு வைங்கன்னு கேக்குறேன். என்ன சொல்ற நீ? உன்னை ஒரு குருவி தத்தெடுத்துதா? ஆமாங்க, நான் சொல்றது உண்மைதான். நீங்களே ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. இந்த காட்டு முழுக்க இருக்கிற மரங்கள் காஞ்சி போயிட்டு இருக்கு, ஆனா நான் மட்டும் பச்சை பசையில இருக்கேன். அப்படி சொன்ன உடனே 3 கழுகுகளும் யோசிச்சுக்கிட்டே ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமா, நீ சொல்றது உண்மைதானே நாங்க எப்படி நம்புறது? நீங்க நம்பிதான் ஆகணும். என்னை குருவி தத்தெடுத்து தூரத்துல இருக்கிற நதியிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து எனக்கு தினமும் ஊத்தும் மற்றும் உரங்களையும் அளிக்கும். இப்ப எனக்காக அந்த குருவி உரங்களை எடுத்துக்கிட்டு கொடுக்க வந்துட்டு இருக்கும். அப்ப நீங்களே பார்த்து அது கிட்ட பேசுங்க. அப்படி சொன்ன உடனே அங்க இருக்கிற கழுகுகள் கெட்ட எண்ணத்தோட யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை அந்த குருவி வந்து அதையும் கொண்டு சாப்பிடலான்னு நினைச்சாங்க. அவங்களுடைய கெட்ட எண்ணம் புரிஞ்சுக்கிட்ட அந்த மாம்பழ மரம் அவங்க கிட்ட இப்படி சொல்லிச்சு. என்னை தத்தெடுத்த குருவி உங்க கண்ணில் காட்டணும்னா நீங்க அதை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு முதல்ல வாக்கு தந்தாகணும். சரி, அப்படி சொல்லிட்டு ஆனா மனதில் மட்டும் அதை எப்படியாச்சும் வேட்டாடி தான் சாவடிக்கணும்னு நினைச்சுப்பாங்க. அந்த மாம்பழ மரத்து பக்கத்துல இருக்கிற காஞ்சி போன மரத்து மேல உட்காந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. சரியா அதே நேரத்துல ஒரு குருவி தன்னுடைய 2 கால்களால உரங்கள் நிறைந்த பையை எடுத்துக்கிட்டு அந்த காட்டு வழியா பறந்துக்கிட்டு அங்கங்க காஞ்சி போயிட்டு இருக்கிற மரங்களை பார்த்துக்கிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு, இந்த காட்டுக்குள்ள என்ன மாதிரி கூட்டை கட்டி அதுல வாழ்ந்துட்டு வர எல்லா பறவைகளுமே இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மரத்தையும் தத்தெடுத்து கவனிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த விதமா கவலையோட நினைச்சுக்கிட்டு தான் தத்தெடுத்து வளர்த்துட்டு வர அந்த மாம்பழ மரத்தை நோக்கி தன்னுடைய கால்களால கொண்டு வந்த அந்த உரங்கள் நிறைந்த பைய அந்த மரத்து முன்னாடி வச்சுது. என்னை பார்த்துக்கிட்டு எதை பத்தி நினைச்சு கவலைப்படுற மாதிரி இருக்க நீ? என்னுடைய கவலை முழுக்க உன்னை பத்தி தான். அதான் மரங்களை பத்தி. நீங்க எங்களுக்காகவும் மற்றும் மனிதர்களுக்காகவும் ரொம்பவே உதவி பண்ணுவீங்க. சில நேரத்துல பழங்கள் தருவீங்க, எங்களுக்கு நிழல் தருவீங்க. ஆனா வெயில் காலம் வந்தா உங்களை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு ரொம்பவே நல்ல மனசு. எல்லா விதத்திலயும் நீ யோசிச்சு என்னை தத்துக்கு எடுத்து ரொம்பவே நல்லபடியா பாத்துக்கிற. எல்லார்கிட்டயும் உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கணும் இல்ல குருவி? ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பாத்துக்கிறதுக்கு எந்த விதமான நல்ல மனசும் தேவையில்லை ஃப்ரெண்ட். அந்த அன்புல தாய் பாசம் இருக்கு குருவி.
எந்த பந்தம் இருக்குன்னு வேப்ப மரம் மற்றும் ராவி மரம் ஒன்னா சேர்ந்து வளருவாங்க. அது மரத்துகள் நடுவுல இருக்கிற ஒரு சிநேகத்தின் உறவு குருவி. அட நான் சொல்ல வர்றதும் அதுதான். ஒரு மரத்துக்கும் பறவைக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு மரத்துக்கும் மனிதனுக்கும் ஏன் நட்பான உறவு இருக்கக்கூடாது? அந்த உறவு கண்டிப்பா இருந்தாகணும்ல. காஞ்சி போயிட்டு இருக்கிற மரத்தை பார்த்து அந்த மரம் நமக்காக பண்ண உதவி கண்டிப்பா ஞாபகம் வரணும்ல நண்பா. ஏன் இப்படி தேவையில்லாத குழப்பங்களோட உன்னுடைய மனதை நீயே கஷ்டப்படுத்துக்கிற? உன்னோட நல்ல மனதினால என்னை தத்து எடுத்து ரொம்ப நல்லா பாத்துக்கிற. தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்துற மற்றும் நான் நல்லா வளர்றதுக்கு உரங்கள் தர. சரி நண்பா, இப்ப கூட உனக்கு உரம் தேவைப்படும் நினைச்சு இந்த மூட்டை முழுக்க கொண்டு வந்திருக்க. உனக்கு தாக்கமா இருந்தா சொல்லு, நான் போய் தண்ணியை கொண்டு வரேன். முதல்ல என்னோட மரத்துல காய்த்த ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்படி சொன்ன உடனே குருவி ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும். இதை பார்த்து அந்த மாம்பழ மரம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, உன்னுடைய ருணத்தை நான் தீர்த்துக்கிட்டு இப்ப சொல்லு பழங்கள் எப்படி இருக்குன்னு. நீ சொல்றது எனக்கு புரியல நண்பா, ஆனா பழம் மட்டும் ரொம்ப அருமையா இருந்தது. சரி, எனக்காக போய் தண்ணி கொண்டு வா. அப்படி சொன்ன உடனே அந்த குருவி தண்ணி கொண்டு வர பறந்து போகும். அதை பார்த்து அந்த கழுகுகள் அது பின்னோக்கி ரொம்ப சத்தமா கூச்சலிட்டுக்கிட்டே போவாங்க. குருவி அவங்கள பார்த்த உடனே ரொம்ப பயந்துக்கிட்டு அங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு வேகமா பறந்து போகும். எப்படியோ தப்பிச்சிடும். அதனால ரொம்ப கோபமா அந்த கழுகுகள் அந்த மாம்பழ மரத்துக்கிட்ட வந்து அதை கண்ணந்துண்டமா வெட்டிடுவாங்க. இந்த விதமா நடந்ததுக்கு அந்த மாம்பழ மரம் ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கும். மறுநாள் காலையில தான் தத்தெடுத்த மரத்தை பார்க்கலான்னு அந்த குருவி பறந்து வந்து பார்த்தா அங்க மாம்பழ மரம் இருக்காது. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு நண்பா, நான் உங்களுக்கு கிடைக்கலன்னு அந்த கோபத்துல உன்னை வந்து கண்ணந்துண்டமா வெட்டி இருக்காங்க. நான் கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவேன் உங்கள. நீ முதல்ல எனக்கு ஒரு வாக்கு கொடு குருவி. அது என்னன்னு என்கிட்ட சொல்லு நண்பா, நான் உனக்கு வாக்கு தரேன். நீ இனிமே இங்க வராத குருவி. நீ இங்க வருவேன்னு அந்த கழுகுகளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க எப்படி இருந்தாலும் உன் மேல தாக்குதல் நடத்துவாங்க. நான் உன்னை இழக்க விரும்பல, நீ எனக்கு வேணும். அந்த விதமா சொல்லி மாங்காய் மரம் அழுதுட்டு இருக்கும். இதே நேரத்துல எந்த ஒரு வார்த்தையும் பேசாம குருவியும் அழுதுகிட்டே அங்கிருந்து பறந்து போயிடும். இனி அப்பத்துல இருந்து அந்த மாங்காய் மரம் அழுதுகிட்டே இருந்தது. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள காக்கா, குருவி, புறா, கழுகு, கிளி இந்த மாதிரி எல்லாம் பறவைகளும் பக்கத்து பக்கத்துல அமைஞ்சிருக்கிற மரத்து மேல கூடுகளை கட்டி அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. குருவிக்கு 2 குருவி குட்டிகள் இருக்கு. அந்த 2 குட்டிகளுமே ரொம்பவே உஷாரு மற்றும் குறும்புத்தனம் அதிகம். அது இல்லாம பறவைகள் உணவை தேடி போகும்போது அவங்க 2 பேரும் சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணுவாங்க. அந்த விஷயம் எல்லாம் தெரியாத பறவைகள் எல்லாம் தங்களோட கூட்டுக்குள்ள நடக்கிற திருட்டுகளை பத்தி ஒன்னொன்னா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் கேட்ட அந்த தாய்க்குருவி தங்களோட குட்டிகளை இந்த மாதிரி கேட்கும். பசங்களா, உண்மையை சொல்லுங்க, நீங்க இன்னும் அந்த சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்றீங்களா, இல்ல என் மேல சத்தியத்தை போட்டோன்னே அதெல்லாம் நிறுத்திட்டீங்களா? இல்லம்மா, நாங்க பண்றது கிடையாது. உன் மேல சத்தியத்தை போட்டதுக்கு அப்புறம் நாங்க எப்படி பண்ணுவோம்? இல்ல, பண்ணல நாங்க. அக்கா சொல்றாங்கன்னா அதுதான்மா உண்மை. நாங்கெல்லாம் திருட்டுத்தனமே பண்றது இல்லம்மா. அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா முன்னாடியே சொல்லிடுங்க. குடும்பமான பஞ்சாயத்துல போறதை விட பர்சனலா நான் அந்த கழுக போய் காலை கையை பிடிச்சி கெஞ்சுவேன். அவங்க அம்மாவோட வார்த்தைகளை கேட்டோன்னு குருவி குட்டிகளோட தலைகள் எல்லாம் கீழே குனியும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வாக்கு கொடுத்த பிறகும் அவங்க திருட்டுத்தனம் பண்றாங்கன்னு சொல்ல வராங்க. அது புரிஞ்சுக்கிட்ட தாய்க்குருவி இந்த மாதிரி சொன்னாங்க. நீங்க என்னோட பசங்க, நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு அவ்வளவா கோபம் வராது. ஆமா, நீங்க என்ன திருட்டுத்தனம் பண்ணீங்க? அப்படி கேட்ட உடனே அந்த குருவி குட்டிகள் எதுவும் பேசாம அவங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து கொஞ்சம் காசு தருவாங்க. அப்போ அந்த தாய்க்குருவி அந்த காசையும் அவங்களுடைய பசங்களையும் எடுத்துக்கிட்டு அந்த கழுகு சந்திக்க போகும். நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த கழுகு கிட்ட சொல்லும். அந்த கழுகு அந்த பறவை கூட்டத்துக்கு ஒரு தலைவன் மாதிரி. அந்த கூட்டத்துல நல்லது கெட்டது எல்லாமே அந்த கழுகு தான் பாத்துக்கும். அப்படி அந்த கழுகு பேச்ச கேட்கலன்னா தன்கிட்ட வேலை பாக்குற ரவுடி மாதிரி ஒரு கழுக அசிஸ்டன்டா இருந்துட்டு இருக்குது. அது அந்த கழுகு வார்த்தைகளை கேட்காத பறவைகளை தீர்த்து கட்டிடும். டே அசிஸ்டன்ட், போய் அந்த புறாவை இங்க கூட்டிட்டு வா. அப்போ உடனடியாக அந்த அசிஸ்டன்ட் கழுகு அந்த பெரிய கழுகு வார்த்தையை மதிச்சு அந்த புறாவை கூட்டிட்டு வந்து அந்த தலைவன் மாதிரி நினைக்கிற கழுகு கிட்ட நிற்பாட்டும். அப்போ அந்த தாய்க்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் கூறி மன்னிப்பு கூட கேட்கும். அதுக்கு இந்த மாதிரி திரும்பி நடக்காம இருக்கணும்னா இவங்க எல்லாரையும் ஒதுக்கி வைக்கணும், அப்பதான் சரியா இருக்கும். அப்படின்னா தான் நான் இவங்களை மன்னிப்பேன், இல்லைன்னா பஞ்சாயத்து வைப்பேன். அந்த மாதிரி சொன்னதுனால அதுக்கு அந்த தாய்க்குருவி ஒத்துக்கும். 2 நாட்களுக்கு பிறகு தங்களோட குட்டிகள் கூட அது வேற ஒரு இடத்துக்கு போயிடும். அங்க வடைஞ்சு விழுற நிலைமையில இருக்கிற அந்த கூட்டுக்குள்ள தங்களோட பசங்களோட வாழ நிர்ணயிக்கும் அந்த குருவி.
இதெல்லாமே அந்த குருவியோட தோழியான காக்காக்கு பிடிக்கல. ஏதாவது ஒரு யோசனை பண்ணி விழுற நிலைமையில தயாரா இருக்கிற அந்த உடைஞ்சு போன கூட்டுல குருவி தன்னோட 2 குட்டிகளோட அந்த கூட்டுல எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி அந்த குருவிக்கு கொஞ்சம் தூரம்ல பெரிய பெரிய இலைகளை வச்சு ஒரு சின்ன கூடை அமைக்கும். ஒரு நாள் அந்த காக்கா குருவி கிட்ட வந்திருந்தது. நீ ஏண்டி இங்க வந்த? இங்க இருந்து கிளம்பி போயிடு. பாகாம இங்க இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் வரல. போறதுக்கு முன்னாடி ஒரு தோழியே என்னோட யோசனை. நான் கேட்காட்டி நீ சொல்லுவல்ல, அதை சொல்லி தொலைச்சிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடு. இல்லைன்னா வேற ஏதாச்சும் பறவை பாட்டுதுன்னா பெரிய சண்டை ஆயிடும். வரப்போறது மழைக்காலம், அதனால இந்த உடஞ்சு போன கூட்டுக்குள்ள எப்படி இருப்பேன். நான் வரும்போது ஒரு கூடை பார்த்தேன். அந்த கூடு ரொம்பவே அழகா இருக்கு. நான் சொல்றது என்னன்னா நீங்க போய் அங்க இருந்தா நல்லா இருக்கும். இது இடிஞ்சு விழுறப்ப பாத்துக்கலாம். நீ இங்க இருந்து கிளம்பு. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம், ஏன் இந்த கூடு இந்த உடஞ்சு போல நிலைமையில இருக்குன்னு தெரியுமா? யாருமே இல்லாததுனால. இந்த கூட்டோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு பறவையும் இங்க வாழ வரல. ஆனா நீ எதுவுமே தெரிஞ்சுக்காம இங்க வாழ வந்திருக்க. பழைய காலத்துல எங்களோட பாட்டிக்கு இந்த கூடுனா ரொம்பவே பிடிக்கும். எங்க பாட்டி இறந்த பின்பு எங்க பாட்டி ஆவியா இந்த கூட்டையே சுத்தி 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 வந்தாங்களாம். அந்த காரணத்தினால எங்க அம்மா அப்பா எப்பவுமே இந்த கூட்டு பக்கமே வர வைக்கல, தெரியுமா? அப்படி அந்த காக்கா தன் வச்ச யோசனைய அந்த குருவிக்கும் தன்னோட குட்டிகளுக்கும் புரியுற மாதிரி சொல்லிச்சு. ஆவின்னு சொன்ன உடனேயே அந்த குருவி குட்டிகள் ரொம்பவே பயந்து போயிடும். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கிட்ட இங்க இருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. வேற எதுவும் பண்ண முடியாம அந்த குருவி தன்னோட குட்டிகளை அழிச்சுக்கிட்டு அந்த காக்கா கட்டின புது வீட்டுக்கு போகும். ஒரு இரவு நேரத்துல இடி மின்னலோட கூடிய கனமழை பெய்யும். அப்போ குருவி தன்னோட குட்டிகளோட சேர்ந்து அந்த காக்கா கட்டின புது வீட்டுக்குள்ள லாந்தரோட வெளிச்சத்துல நல்லா சுகமா தூங்கிட்டு இருக்கும். அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிற அந்த பாலடைஞ்ச கூட்டுக்கு மின்னல் தாக்கி அந்த கூடை எரிஞ்சிட்டு இருக்கும். அப்ப அந்த இடியோட பயங்கரமான சத்தத்துக்கு குருவி மற்றும் அதோட குட்டிகள் எல்லாம் தூக்கத்துல இருந்து ஏஞ்சி அவங்க வீட்டுல இருக்கிற ஜன்னலாண்ட வந்து வெளியில எட்டி பாக்குங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய கூடு எரிஞ்சு போயிட்டு இருக்கும். அதே நேரத்துல காக்காவோட கூட்டும் இடிஞ்சு விழுந்துரும். அதனால காக்கா மலையில நனைஞ்சுக்கிட்டு அந்த குருவியோட புது கூட்டுக்கிட்ட வந்து இருக்கும். அப்ப அது கதவு தட்டும். குருவி போய் பார்க்கும். அப்ப காக்கா தென்படும். கதவை திறந்த உடனே காக்கா உள்ள வந்துரும். சாரிடி, இந்த இரவு நேரத்துல உன்னோட வீட்டுக்கு வந்து உனக்கு தொல்லை தரேன். இந்த மழையால என்னோட வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. இந்த இரவுக்கு மட்டும் உன்னோட வீட்டுல கொஞ்சம் இடம் கொடு. இந்த கூடு உன்னோடது காக்கா, நீ தானே கட்டின, எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த வழியா வந்தப்ப இங்க எந்த ஒரு கூடும் கிடையாது. இதை நீ தான் கட்டின. ஆனா அந்த கூட்டுல பேய் நடமாறுதுன்னு பொய்ய சொல்லி இந்த புது கூட்டுல எங்களை வாழ விட்ட உன்னோட ருணத்தை எப்படி தீப்பேன்? அவ்வளவு பெரிய பெரிய வார்த்தைகளை எதுக்குடி? இல்லடி, இந்த காலத்துல இந்த மாதிரி யோசிக்கிற ஆளுங்க இருக்காங்களே, சொல்லு நீயே. நீ என்னுடைய தோழி, அதனால உன்னை காப்பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த மாதிரி சொல்லி காக்கா அவங்க நடுவுல இருக்கிற நட்பை ஞாபகப்படுத்தும். நட்புக்கு மற்றும் காக்காவோட அன்புக்கு குருவி கண்ணுல இருந்து தண்ணி வரும். அது ஒரு அழகான காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதிக்குள்ள சிச்சு காக்கா, தூணி குருவி, அதே மாதிரி தோணிக்குழி 3 நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க 3 பேரும் எப்பவே ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவங்க 3 பேரும் உணவை தேடி காட்டுப்பகுதியை நோக்கி பறந்து போனாங்க. 3 பேரும் வெவ்வேறு திசையில பிரிஞ்சு அவங்களோட உணவை தேடி போனாங்க. ஆனா சீச்சு காக்காக்கும் டோனி கிளிக்கும் உணவு கிடைக்கல. ஆனா தூணி குருவிக்கு பயங்கரமா உணவு கிடைச்சது. திரும்பி அவங்க 3 பேரும் சந்திக்கும் போது இந்த மாதிரி பேசிப்பாங்க. தூணுக்குருவி, உனக்கு ரொம்ப நல்ல உணவு கிடைச்சிருக்கு போல. எங்களுக்கு இன்னைக்கு உணவே கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எங்க பசங்க பசியால தான் தூங்கணும். அதுக்கு தூணி குருவி இந்த மாதிரி பதில் சொல்லிச்சு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட இருக்கிற உணவை பாதி உங்களுக்கு தரேன், சரியா? இது கேட்டு அங்க இருக்கிற 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும். இந்த மாதிரி சொல்வாங்க, நீ ரொம்பவே நல்லவன், உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப அந்த 3 பேரும் திரும்பி அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இந்த மாதிரி நாட்கள் கழிஞ்சு போனது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, தூணி குருவி இந்த மாதிரி சொல்லிச்சு. ஏய் கண்ணா, நான் சொன்னத அப்ப நீ நல்லா கேட்கணும். இது உன் வாழ்க்கையில நல்லாவே உனக்கு உதவி செய்யும், புரிஞ்சுதா கண்ணா? இந்த மாதிரி சொன்ன பிறகு அந்த சிட்டுக்குருவிக்கு அந்த தாய் எப்படி உணவை தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரி சூழ்நிலையில பத்திரமா இருக்கணும், இத மாதிரி நிறையவே சொல்லி கொடுத்தது. அந்த நேரத்துல அந்த சிட்டுக்குருவி இந்த மாதிரி கேட்டுச்சு அவங்க அம்மா கிட்ட. எதற்காக அம்மா நீங்க எல்லாம் இப்ப இதை என்கிட்ட சொல்றீங்க? அந்த மாதிரி கேட்டதுக்கு அதுக்கு தூணி குருவி இந்த மாதிரி சொல்லும். பாரு கண்ணா, நமக்கு எப்ப வேணா ஆபத்து வரும். அதுக்காக நம்ம எப்பவுமே தயார் நிலையில இருக்கணும். நம்மள நம்ம ரொம்பவே நம்பணும், புரிஞ்சுதா கண்ணா? அப்படி அந்த தாய் குருவி சொல்லும். சரி அம்மா, நீ எப்படி
சொல்றியா, நான் அப்படியே கத்துக்கிறேன், சரியா? அப்படி குட்டி குருவி சொல்லும். அவங்க நிறைய நாள் சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த 3 பறவைகளும் திரும்பி உணவை தேடி காட்டு நோக்கி பயணிச்சாங்க. அப்படி போற வழியில அவங்களுக்கு ரொம்பவே நிறைய உணவு கிடைச்சது. உடனடியாக கீழே இறங்கி அந்த உணவை எடுக்கும் போது ஒரு வேட்டைக்காரன் ஒரு அம்பை விடுவான். அந்த அம்பை எதிர்பார்க்காம தூணி குருவி மேல விழுந்து அங்கேயே உயிரிழந்துரும் அந்த குருவி. அந்த குருவிக்கு ஒரு சிட்டுக்குருவி இருக்கு. உடனடியாக அங்கிருந்து தப்பிச்ச 2 பறவைகளும் உடனடியாக அந்த சிட்டுக்குருவியோட கூட்டுக்கு வந்து இந்த மாதிரி காக்கா சொல்லும். டோனிக்கிளி, நீயும் தூணி குருவியும் ரொம்ப நல்ல நண்பர்கள் இல்ல, நீ இந்த குழந்தைய உங்க வீட்டுக்கு கொண்டு போ அப்படி சொல்லும். அந்த பேச்சு கேட்ட அந்த குட்டி குருவி இந்த மாதிரி கேக்கும். என்னாச்சு, எங்க அம்மாக்கு ஏன் உங்க கூட வரவே இல்லை? எங்க அம்மா எங்க போனாங்க? அந்த மாதிரி கேக்கும். அவங்க 2 பேருக்கும் என்ன சொல்லணும்னு தெரியல. அதனால அந்த சோகத்திலே இந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்க அம்மாக்கு ஒரு வேட்டைக்காரனோட அம்பு காயம் விழுந்து அங்கேயே இறந்து போனாங்க. அது கேட்ட அந்த குட்டி குருவி இந்த மாதிரி அப்படி பயங்கரமா அழுதுட்டு இருக்கும். அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அதுக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப அந்த குட்டி குருவி, சரி அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். கொண்டு வந்த உணவை சாப்பிட்டு திரும்பி மறுநாள் உணவை தேடி தன்னந்தனியாக காட்டுக்குள்ள பயணிக்கும். அப்படி ரொம்ப தூரமா பயணிச்சு உணவுக்காக தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த குட்டி குருவி. அப்போ அதுக்கு உணவு தென்படும். உடனடியாக அங்க சாப்பிட்டு அதே மாதிரி மிச்சமுள்ள உணவை எடுத்துக்கிட்டு திரும்பி வழியில வந்துகிட்டே இருக்கும். அப்போ வழியில பசியில இருக்கிற யாராச்சும் குருவிகள் யாராச்சும் இருந்தா அந்த உணவை அவங்களுக்கு கொடுத்து விடும். இந்த மாதிரி அந்த சிட்டுக்குருவி பெரிய குருவியாக மாறும். இப்படி சில நாட்கள் கழிஞ்சு போகும். தினமும் உணவை தேடி காட்டு பகுதிக்கு அந்த பெரிய குருவி கிளம்பிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த குருவிக்கு ரொம்ப பெரிய பறவை ராஜ்யம் தெரிஞ்சு இந்த மாதிரி கேட்கும். அந்த குருவி, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, இங்க நிறைய பறவைகள் வாழ்ந்துட்டு இருக்கு. குருவி அந்த இடத்துலயே ஒரு கூட்டை அமைச்சு அங்கேயே வாழ்ந்துட்டு வரும். அதே மாதிரி அதோட உணவை கொஞ்சம் மிச்சம் உள்ளது மற்ற பறவைகளுக்கும் கொடுத்து அன்பா இருக்கும். இப்படி இருந்ததுனால அங்க இருக்கிற பறவைகளும் இந்த குருவி மேல நல்ல அன்பா ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்கும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த பெரிய கழுகு அந்த பறவைகளோட முட்டைகளை சாப்பிட அதை நோக்கி வந்துட்டு இருக்கும். இதை பார்த்த அந்த குருவி உடனடியாக அந்த கழுகுக்கு எதிரில போய் இந்த மாதிரி சொல்லும். எங்க போற நீ கழுகு? அந்த மாதிரி கேட்டதுக்கு அந்த கழுகு இந்த மாதிரி சொல்லும். எனக்கு பயங்கரமா பசிக்குது, அதனால அந்த பறவைகளோட முட்டைகளை சாப்பிட நான் அங்க போயிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும். அதுக்கு நான் சுத்தமா ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி அந்த குருவி சொல்லும். இங்க இருக்கிற பறவைகள் எனக்கு ரொம்பவே உதவி செஞ்சிருக்கு. நான் இவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதனால இவங்களோட குட்டிகளை நான் காப்பாத்துவேன். மரியாதையா நீ இங்க இருந்து போயிடு. உனக்கு வேற வயசு அதிகமாச்சு. என் கூட எல்லாம் போட்டி போட முடியாது. உன் உயிருக்கு தான் ஆபத்து. மரியாதை உன் உயிரை காப்பாத்திக்கணும்னா இங்க இருந்து கிளம்பி போ, இல்லன்னா உன் உயிருக்கு ஆபத்து. இந்த மாதிரி அந்த குருவி அந்த கழுகு பயன்படுத்தும். வேற இன்னும் பண்ண முடியாம அந்த கழுகு பயத்துல உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க இருந்து போயிடும். இதை பார்த்துட்டு இருந்த அங்க இருந்த பறவைகள் எல்லாருமே அந்த குருவிய பயங்கரமா பாராட்டுவாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு தாய் குருவி இந்த மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட பசங்களை நீதான் காப்பாத்துன. நான் என்னைக்குமா உன்னை மறக்க மாட்டேன். இப்படி அந்த பறவைகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரும்.